அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. மிதுனத்தில் யார் இருக்கலாம், அதுதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேசத்துக்கும் பார்த்தாச்சு, ரிஷபத்துக்கும் பார்த்துட்டோம். இப்போ மிதுனத்தில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. மிதுனம் அப்படின்னாவே இது ஒரு உபயராசி. உபயம்னா சரராசியும் ஸ்திர ராசியும் இணைஞ்சது தான் உபயராசின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு ராசியுடைய தன்மையும் இந்த உபயத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மிதுனம் அப்படின்னா 2 அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. புதன் உடைய வீடுனாவே 2 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம்னு வச்சுங்க, புதன் 2ஆம் இடமான மிதுனத்துக்கு அதிபதி ஆவார். அப்போ இவங்களுக்கு 2 வகையான வருமானம் வரும்னு சொல்லணும். நல்லா கவனிங்க. 2 வகையான குடும்பம் அமையும் கூட சொல்லணும். 2 துறையில் இவங்க சிறப்பாக விளங்குவாங்க அப்படின்னு சொல்லணும். எதாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பை சொல்லணும். அப்போது இந்த மிதுனத்துடைய இயல்பான குணம் இதுதான். இதில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரமும் அதை அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியமே நட்சத்திரத்தின் வாயிலாக தான் நம்ம அறிய முடியும். நம்ம முதல்ல லக்ன புள்ளியை பற்றி பேசி தான் நம்ம இந்த யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு புகழுக்கு நம்ம வந்தோம். அந்த அமைப்பில் இந்த மிதுனத்தில் மிருகசீரிடம் லக்னத்தில் விழுந்தா அவங்களுக்கு ஒரு குணம், திருவாதிரையில் விழுந்தா அவங்களுக்கு ஒரு குணம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புனர்பூசத்தில் விழுந்தா அவங்களுக்கு ஒரு குணம். இப்படி 3 வகையான குணங்கள் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயுமே மிருகசீரிடத்தில் அமர்ந்து மிருகசீரிடத்தின் அதிபதியான செவ்வாய் 12 வீடுகள் இருக்கும்போது 12 வகையான குணம் வரும். திருவாதிரையில் அமைஞ்சு அந்த ராகு 12 வீட்டில் அமையும் போது அவருக்கும் அந்த 12 வகையான குணம் வரும். அதே மாதிரி தான் குரு பகவானுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவரை போல இன்னொருவர் ஒரு 80% இருக்க வாய்ப்பு இல்லை, 20% தான் வாய்ப்பு இருப்பாங்க. சரி, இந்த மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியான புதன் அவரே 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் வரார். அவர் லக்னத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரரு, 4ஆம் இடத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர். அப்போது அவர் இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷமும் வாங்குகிறார். சரிங்களா? சரி, இந்த புதன் லக்னத்தில் இருந்தால் நன்மை. லக்னத்தில் அவர் திக்பலம் பெறுவார். லக்ன பாவமும் 4ஆம் பாவமும் வலுப்பெறும். அந்த அமைப்பில் மிதுனத்தில் புதன் லக்னத்தில் இருக்கும்போது ஆட்சி பலத்தோட திக்பலமும் அடைவார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதனின் காரகத்துவங்கள் அனைத்தும், புதன்னா தகவல் தொடர்பு, தாய்மாமன், காளிமனை, இதை சார்ந்த ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பத்திரப்பதிவு, சரிங்களா, இந்த புரோக்கிங் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவரே 4ஆம் இடத்துலையும் போய் உட்காந்தா, 4க்கு அதிபதி இல்லையா, அவரே போய் 4ஆம் இடத்துல உட்காரும்போது கேந்திராதிபதி தோஷம் வாங்கிடுவார். நண்பர்களே, லக்னத்தில் புதன் என்றால் நான் புதனை மட்டும்தான் சொல்கிறேன். லக்னத்தில் சூரியன் சேர்ந்து இருக்கிறது, செவ்வாய் சேர்வதற்கெல்லாம் நான் பலன் சொல்லலை. சரிங்களா? பொதுவான விஷயம் பார்த்துட்டு நம்மளை நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்டில் கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன வீடியோ கான்செப்டுக்குள்ளார வரோமோ அதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். சரி, லக்னத்தில் புதன் இருப்பது நன்மை. சரி, அதே மாதிரி 2ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. இவர் 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்கு, கண்கள், முகம், இதுக்கெல்லாம் பற்கள், இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் இந்த சந்திரன் தான். இவரே 2ஆம் அதிபதியாகி லக்னத்தில் அமர்வது ரொம்ப சிறப்பு. தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த அத்தனை விஷயமும் இந்த ஜாதகரை தேடி வரும் அர்த்தம். சந்திரன் மட்டும் 2ஆம் இடத்துக்கு வரணும் சார், வேற எந்த கிரகமும் இங்கே சேர்க்காதீங்க. சரி, 3ஆம் இடத்தினுடைய அதிபதி, 3ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? சூரியன். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், கீர்த்தி, முன்னேற்றம், நகைக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள், இது எல்லாமே. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நம்ம செலவு பண்ணால் 3ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம், அந்த பாவத்துக்கு விரயஸ்தானம் சொல்லுவோம். அப்போது 3ஆம் அதிபதி லக்னத்தில் அமருவது மிக சிறப்பு. இளைய சகோதரத்தோட நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கும். இளைய சகோதரத்துக்கு நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும், வெற்றி, விஜயம், நல்ல ஒரு அமைப்பெல்லாம் அந்த 3ஆம் இடம் முன்னேற்றத்திற்கான அமைப்பெல்லாம் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 4ஆம் அதிபதி புதன்
அவரும் லக்னத்துல வந்து உட்கார்றாரு. புதன் லக்னத்துல திக்பலம் அமையும் போது அது 4ஆம் இடத்துக்கும் சேர்த்து தான் நல்ல பலன் தருவார். சரிங்களா? அவரே லக்னாதிபதி 4ஆம் அதிபதியா இருக்கும்போது அவர் நிச்சயமாக வந்து நல்ல பலனை நிச்சயமாக கண்டிப்பாக தருவார். எந்த வகையில? வீடு, மனை, வாகனம், சொத்து, தாயார், கல்வி, சரிங்களா, நம்ம கற்றுக்கக்கூடிய வித்தைகள், இதன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் கண்டிப்பாக தருவார். குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையும் இந்த புதன் இந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, 5ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வந்து லக்னத்துல உட்கார்றாரு. மிதனத்துல என்ன பலன் நடக்கும்? இந்த லக்னாதிபதிக்கு ஒரு நண்பர். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் அவர் தான், 12ஆம் அதிபதியும் அவர் தான். இப்போ 5ஆம் அதிபதியை மட்டும் பார்க்கலாம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்தில் வந்து அவர் மட்டும் இருந்து அமரும் போது எப்படி பலன் நடக்கும்? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்ம மனசுல தோணக்கூடிய அபிலாசைகள் அனைத்தும், காதல் உள்பட மற்ற அனைத்து விஷயங்களும் ஜாதகரை தேடி வரும். சரிங்களா? எல்லாமே ஜாதகரை தேடி வரும். கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த சுக்கிரனை எங்க இருந்தும் ராகு, கேது, செவ்வாய், சனி வேற யாரும் பார்க்கக்கூடாது, அஸ்தங்கம் அடையக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த அமைப்புல இருக்கும்போது 5ஆம் அதிபதி குழந்தைங்களால் முன்னேற்றமும், கடனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அடையும். நல்லா கவனிங்க, கடனால் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு இந்த மிதன லக்னத்துல பிறந்து சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நடக்கவே செய்யுது. சரி, அதே மாதிரி 6ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு ஆகாதவர் இவர். சரிங்களா? லக்னாதிபதிக்கு பகையானவர் செவ்வாய். அவர் வந்து லக்னத்தில் அமரும்போது பார்த்தீங்கன்னா நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் ஜாதகர் தேடி வரும். ஜாதகருக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் செய்வாங்க. வீடு 2-3 வீடு கட்டுவார், அதெல்லாமே பிரச்சனையிலே போய் முடியும். சரிங்களா? யாருடையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போக மாட்டார். ஒரு இறக்கமான ஒரு சூழ்நிலையில இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இடம் விட்டு இடம் சிலர் நகர்ந்து போயிடுவாங்க, உறவுகள் பூரா பகையாயிரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது நன்மை அல்ல. சரிங்களா? சரி, 7ஆம் அதிபதி இந்த குரு பகவானும் கேந்திராதிபதி தோஷம்தான் இந்த மிதன லக்னத்துக்கு. இந்த மிதன லக்னத்துக்கு குரு பகவான் வந்து லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெறும் போகும்போது இது நன்மை தான். ஆனால் இந்த குருவை எங்கேயாவது இருந்து செவ்வாய், சனி பார்வை செஞ்சிடணும். இப்போ மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு. சரிங்களா? நம்ம மீனத்தில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக குருவை பார்த்துட்டார் அப்படின்னா மனைவியால் யோகம் இருக்கும், மனைவியால் ஆதாயம் இருக்கும். வெறுமனையால் லக்னத்தில் வந்து குரு அமர்ந்து எந்த கிரகமும் பார்க்காத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக நன்மை செய்ய மாட்டார். மனைவி விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் நம்மளை போட்டு படாத பாடு படுத்திடுவார். நண்பர்கள் வந்து இவங்களுக்கு அமைவாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் இவர்களை பயன்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாதகரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி மட்டும் தனித்து வந்து லக்னத்தில் அமர்வது நன்மை அல்ல. சரிங்களா? சரி, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதி. இந்த 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானாதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து லக்னத்தில் அமர்வது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள், துர்மரணம், கண்டம், சிறு விபத்து, அவமானம், சரிங்களா, சிறைப்படுதல், சிறைவாசம் சார்ந்த ஒரு விஷயமெல்லாம் ஜாதகரை தேடி வந்துடும். 8ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் சனி பகவான் லக்னத்தில் வந்து அமர்வது நல்லது அல்ல. அதே நேரத்தில் அவர் 9ஆம் அதிபதியும் ஆகி லக்னத்தில் வந்து அமர்வது நன்மை. ஒரு கிரகம் ஒரு பாவ ஆதிபத்தியமும் ஒரு சுப ஆதிபத்தியம் பெறும்போது சுபாதிபத்தியத்தினுடைய பலன் தான் அதிக செய்யும் அப்படின்னு மூல விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு நடைமுறையில் எவ்வளோ ஒத்து வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜுக்கே நான் வந்து விட்டுறேன். உதாரணத்துக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை தான் பார்ப்பார், தவிர 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்க மாட்டார். அப்போ அந்த அமைப்பில் 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் லக்னத்தில் வந்து உட்காரும்போது 8ஆம் இடத்து பலனையும் செய்வார், 9ஆம் இடத்து பலனையும் செய்வார். அதுதான் உண்மை. சரிங்களா? 9ஆம் இடத்து பலனை கொஞ்சம் கூடுதலாக செய்வார், திரிகோணாதிபதி அப்படிங்கிற முறையில். அதுக்காக 8ஆம் இடத்து பலனை செய்யவே மாட்டார்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக 8ஆம் இடத்து பலனையும் அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் சார்ந்த விஷயம், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெயர், புகழ், பாக்கியம், நம்மளுடைய கௌரவம், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாவம் வந்து 9ஆம் பாவம். 9ஆம் அதிபதிங்கிற முறையில் லக்னத்தில் வந்து சனி அமர்வது கட்டுக்குள்பட்டு கண்டிப்பாக இங்கே ஒரு நன்மையை நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் குரு பகவான். இவர் 7ஆம் இடத்துக்கு சொன்னப்பட்ட அதே பலன் தான்
நீங்கள் வந்து குரு லக்னத்தில் தனிச்சிருக்கும் போது தொழிலில் சாதாரணமாக உங்களை உட்கார விட மாட்டார். வேற ஏதாவது பாவகரங்களுடைய தொடர்பு அல்லது இயல்பான குரு வக்கரம் பெற்றோ அல்லது வேற வகையில் ஏதாவது ஒரு வகையில் அவர் பங்கம் அடைஞ்சு லக்னத்திலிருந்து திக்பலம் பெறும்போது கண்டிப்பாக தொழில் வகையில் நன்மை செஞ்சிருவார். இயல்பான குரு லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கௌரவம், உயர்ந்த ரக உணவுகள், சரிங்களா, பெரிய பதவிகள், இதெல்லாம் குரு வந்து அவ்வளவு லேஸில் நமக்கு தருவதற்கு சிபாரிசு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். 16ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய், அவர் லாபாதிபதியும் கூட, அவரே 6ஆம் அதிபதியும் சேர்ந்து வராரு. 11ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் அவர் லக்னத்தில் வந்து அமர்வது நன்மை தான். ஆனால் எடுத்தெடுப்புக்கே அவர் வந்து நன்மை செஞ்சிட மாட்டார். 6ஆம் ஆதிபத்திய பலனையும் 11ஆம் ஆதிபத்திய பலனும் சேர்ந்தே தான் அவர் வந்து செய்வார். 11ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருப்பது மூத்த சகோதரன் இருப்பாங்க. ஆனால் மூத்த சகோதரனுக்கும் நமக்கும் போதிய இணக்கம் இருக்காது. அவங்களுக்கு நமக்கு சரியான ஒரு புரிதல் இருக்காது. அவங்களால நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஆனால் லாபங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இது ஓரளவுக்கு நன்மையை தரும். 12ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து லக்ன பாவத்தில் அமரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 12ஆம் அதிபதியும் அவர் தான், 5ஆம் அதிபதியும் அவர் தான். 9ஆம் இடத்தின் 5ஆம் இடத்தின் பலனையும் 12ஆம் இடத்து பலனையும் அவர் சேர்த்து தான் செய்வார். 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம், விரய ஸ்தானம், தூக்கம், கனவு சார்ந்த ஒரு விஷயம். இந்த ஸ்தானத்தினுடைய அதிபதியான கிரகமான சுக்கிரன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது மிக இயல்பாக தூக்கம் வரும், நல்ல கனவுகள் வரும். அயன சயனத்தில் ரொம்ப நல்ல ஈடுபாடு இருக்கும். அதனால ஒரு முழு திருப்தி இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல அதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்தில் அமரும்போது நன்மையை கண்டிப்பாக தரும். நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மளிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளின் துவக்கத்தில் காலை 9 மணிலிருந்து 10:30க்குள் நீங்கள் ஒரு கேள்வி 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபாய் கட்டணமும் நாங்கள் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரிகிற அந்த நம்பரை பயன்படுத்தி ஃபோன் பண்ணி, இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் காலெல்லாம் செஞ்சு நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேரடியாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.